ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லைன்னா வந்து கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு எல்லாரோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, எல்லா படமும் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி நாமளும் இந்த படமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம். ரொம்ப என்ன சொல்கிறதுனா படத்தை ரிலீஸ்க்கு 27th கொண்டு வரதுக்குள்ள ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு படத்தை ஒரு நல்ல இது கொண்டு லைம்லைட் கொண்டு வரணும்னா எவ்வளோ கஷ்டம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இந்த இடமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் உங்களோட ஒவ்வொருத்தரோட என்ன சொல்கிறதுனா பாருங்கள் வேர்ட்ஸே வரல எனக்கு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி 27th வந்து படம் பெரிய சக்ஸஸ் ஆகி எல்லாரும் சந்தோஷமாக அந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நல்ல நேம் கிடச்சி எல்லாருமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு சொல்லி உங்களை எல்லாரையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். உங்களை நம்பி இருக்கோம். லவ் யூ ஆல். முதல்ல ப்ரெஸ் மீடியா நீங்கள் தானே நன்றி சொல்லணும். ஏன்னா படம் முடிச்சுட்டு இந்த மனசார பாராட்டுறது இருக்குல்ல, எல்லாரும் கட்டி வச்சு ரொம்ப நன்றிண்ணே. இந்த இத்தனை வருஷம் உழைப்புக்கு இன்றைக்கி என்னவோ ரொம்ப இதாக ஜெயிச்ச மாதிரி இருக்குது. முதல்ல என் ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி சொல்லணும். என்னோட இத்தனை கஷ்டங்களுக்கு கூடயே இருந்த என் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லா இடத்துலையும். என் 4 ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்டு சதீஷ் சார் எல்லோரும் என்னை நம்பி இந்த படம் பண்ணதுக்கு நன்றி. நீங்களாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை லெவல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சந்தோஷம். நாங்களும் வளர்றோம். வணக்கம். கையில் படம் நீங்கள் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க, மனசார பாராட்டியிருக்கீங்க. ரிலீஸு படம் ஒரு த்ரில்லர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். த்ரில்லர் படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த மாதிரி ஒரு நல்ல கதையாக அமைஞ்சிது. ஸோ இந்த படம் பண்ணோம். அண்டு இந்த படத்தில் அந்த ட்விஸ்ட்டுகள் அதை தான் பெருசாக நம்பியிருந்தோம். அது எல்லாமே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி எல்லோரும் சொன்னீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் எமோஷனும் எல்லாருமே சொன்னீங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஒரு இடத்துல எங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல நாங்கள் மனசார ஒரு ஷாட்டில் வச்சுருப்போம். ப்ரெஸ்ஸை பற்றி சொன்ன ஒரு வசனம் அது. ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் இல்லாமல் யாருமே இல்லை. நாங்கள் இல்லைன்னு சொல்கிறது கூட மட்டும் நீங்கள் இல்லாமல் யாருமே இல்லை. உங்கள் மூலமாக தான் நாங்கள் உலகத்தை பார்க்குறோம். உலகத்தில் என்ன நடக்குதுன்றது உங்கள் மூலமாக தான் பார்க்குறோம். ஸோ அதுக்காக ஒரு நல்ல ஒரு வசனம் வைக்கணும்னு இருந்தது. அதனால் கடையில் முடித்தோம். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு பேர்லாம் சேர்ந்து ஒரு சின்ன குழந்தைங்களாம் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறோம். நீங்கள் தான் டீச்சர்ஸாக இருக்குது இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக ஒரு தாக்கணும். இனிமேல் தான் சட்டம் என் கையில்ன்ற மாதிரி இனிமேல் கண்டிப்பாக சட்டம் உங்கள் கையில் தான். உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம். குழந்தையை பெற்று நீங்கள் தான் பெரிய இதுவாக ஆக்கி தரணும். எல்லோரும் நீங்கள் மனசார பாடுறான்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே இதான் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த படம் எடுத்துலேருந்து இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்து நீங்கள் பாராட்டினது தான். அது எல்லாருக்குமே தேங்க்ஸ். சாட்சி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப டெடிக்கேஷன் டு த கோர். அவர் நான் ரொம்ப இதாகவே சொல்லுவேன். நான் அது நஞ்சுரிங் என்ன டைரக்டர் சொல்லுவேன், செல்வனி இவரையும் சொல்லுவேன். அதை தாண்டி வேறு இதுவே இல்லை. டெடிக்கேஷன் தான். ரவி மாஸ்டர் உண்மையிலே நான் இந்த படத்தில் ரொம்ப இதுவாக பெருமையாக சொல்லணும்னு நினைக்கிறது, என்னை விட இவரும் பாவல் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அவங்க 2 பேரும் என்னை விட சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக அதை நான் சொல்கிறேன். அண்டு கேமராமேன் பிஜி முத்தையா சார் நிறைய படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவர் நான் ஏதோ ஒழிச்சு வச்சுட்டு வர கூப்பிட்டீங்க சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவரும் அப்படி தான். அவரோட வந்து இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் ரொம்ப எல்லாருமே தனியாக அவரை பற்றி ஸ்பெஷலாக சொல்லிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு ஆர்ஆர் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறதா நாங்களும் நம்புகிறோம். எடிட்டரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் அப்கோர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஸ்ரீராம், வினேஷ், பரத் இவங்க எல்லாருமே வந்து புதுசு தான் இருந்தாலும் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ரொம்ப நாள் பொறுமையாக இருந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குது நம்புகிறோம். பட் இனிமேல் உங்கள் கையில் தான். நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்து மக்கள் அஃப்கோர்ஸ் பார்த்து ஒரு நல்ல படம் மாற்றணும். அண்ட் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். எங்கள் கூட ஒரு 3-4 படங்கள் வருது. அஃப்கோர்ஸ் பெரிய படங்கள் அதுவும் ஓடணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எல்லா படமும் ஓடி எல்லோரும் நல்லா இருந்தாலும் அஃப்கோர்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது. ஸோ எல்லா படமும் பாருங்கள், சட்டமன்ற கையிலும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். சவுண்டா லோடப் சட்டம் இந்த வாரம் 4-5 படம் ரிலீஸ் ஆகுது. அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ எல்லாரோட ரிவ்யூவும் போடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் படம் ரிலீஸ் ஆக தெரியும். ஸோ எல்லாம் உங்கள் கையில் இருந்து
ரொம்ப சின்ன படம் சார். உண்மையாக சொல்ல போனால் ப்ரொமோஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு 2 பேர் ரீச் பண்ண முடியுமான்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் முற்றிலும் உங்களை தான் நம்பியிருக்கோம். நீங்கள் 2 பேர் ரீச் பண்ணுறதுல தான் இந்த படம் ஜெயிக்கிறதோ என்னவோ அது கையில் தான் இருக்குது. ரேசினை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ரெடி ஆகிட்டீங்களா? இந்த படத்தை ஹீரோயின்ஸுக்கு அது என்ன விஷயம்னா அது என்ன விஷயம்னா அவர் என் மச்சான், அதனால தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால ஹீரோயின் கொடுக்க மாட்டேன். ஒரு ஹீரோயின் லைஃபுக்கு உண்மையாக கொடுத்துட்டேன், அதனால் படத்தில் கொடுக்க மாட்டேன். அப்படி இல்லை, இந்த படத்துக்கு தேவைப்படலை. அஃப்கோர்ஸ் அதான் ஆக்சுவலாக நடித்த பெண்கள் எல்லாமே அதில் ஹீரோயின்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா அப்படி எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸான கேரக்டர் இருக்கிறது. இது கம்ப்ளீட்டாகவே உங்களோட கிரியேட்டிவ் ஸ்கிரிப்டா இல்லை ஏதாவது இன்சிடென்ட் பேஸ்டாக இருக்குது? இன்சிடென்ட் பேஸ்ட் இல்லை. இப்போ அந்த குழந்தை மேட்டர்லாம் நான் கேள்விப்பட்ட ஒரு குழந்தை ஒரு சீன் பார்த்துச்சு. அது ஏற்கனவே குழந்தைக்கு இல்லை வேற ஒருத்தவங்க நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எங்கேயோ நடந்ததை நம்ம வச்சுருக்கோம். சட்டத்தின் கையில் அப்படிங்கிற படம் வந்து பேர் வந்து ஆல்ரெடி பழைய படத்துக்கு இருக்குது. ப்ளஸ் ரீசெண்டாக இப்போ கணேஷ் வந்து சாய்டன்சிக்காக அதே பேரில் தான் ரிலீஸ் ஆச்சு. சேம் அதே பேர்லேயே வச்சுங்க? இல்லை, நாங்கள் வந்து 2021 ப்ராப்பராக டைட்டில் வாங்கி சட்டமன் கேள் ப்ரொடியூசர் பாலு சார்கிட்டேருந்து NOC வாங்கி டைட்டில் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம். கவுன்சில் அந்த இதெல்லாமே போட்டுட்டாங்க. சடனாக வந்து ஏதோ 1 மந்த் ரெனியூவல் பண்ணலை அப்படின்னு ஒரு 2 இயர்ஸாக பண்ணிட்டு வந்தோம். 1 மந்த் ரெனியூவல் பண்ணலை. ஆனால் நாங்கள் படம்லாம் எடுத்து முடிச்சாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. சடனாக ரெனியூவல் பண்ணலை அப்படின்னு இன்னொருத்தங்க டைட்டில் கொடுத்துருக்கணும் போது எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஒரு குழந்தைக்கு பேர் வச்சு திடீர்னு அந்த குழந்தையோட பேரை மாற்றுற மாதிரி எங்களுக்கு அதனால் முடியல. அதனால் ஃபார் ஜஸ்டிஸ்ன்னு பின்னாடி சேர்த்துக்கிட்டு இந்த இது விஷயம் ப்ராப்பராக நாங்கள் தான் ரெஜிஸ்டர் பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட்டில் கொடுத்துருப்போம். அந்த கவுன்சிலோட புக்லேயே வந்துக்கிட்டே தான் இருந்தது. அவங்களே போட்டுருந்தாங்க ரிலீஸ்னு. எப்படி சடனாக கொடுத்தாங்கன்னு தெரியல, எனக்கு ஷாக்காக இருக்குது. பட் ஏதோ ஒரு இதில் மிஸ்டேக்கில் இதாகிடுச்சு. பட் அவங்க இன்னைக்கு கவுன்சிலையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஃபார் ஜஸ்டிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்கன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நன்றி. 27 வந்து பெரிய கையில் இந்த மாதிரி படங்கள்லாம் வருது. சதீஷ்ங்கும் போது ஒரு காமெடி பார்த்து வருவாங்க. இது வந்து சூரிக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு இருக்குன்றது நல்லா இருந்தது. ஆனால் எப்படி தேட்டர் வைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இல்லை, நம்ம ப்ரொடியூசர் சைடு டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு நல்ல தேட்டர்ஸ் தான் பேசியிருக்காங்க. எவ்வளோன்றது எக்ஸாக்ட் இன்னும் எங்களுக்கு தெரியல. நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா படம் நல்லா இருக்குங்கிற டாக் இருக்குது, நீங்களும் சொன்னது எல்லாம் சேர்த்து. ஸோ நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கும் நம்புகிறோம். இன்னொன்று ஒரு 13 நாள் இருக்குது வேட்டையின் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். ஸோ அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கண்டிப்பாக பெரிய படங்கள் அதுவும் ஓடணும், இதுவும் ஓடணும். ஆமாண்ணா. இல்லை என்னன்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃபோட அந்த இது மொத்தமும் ரிவீல் ஆகிற இடம் அதுதான். ஸோ அதை நோக்கி தான் மொத்த கதையுமே போயிட்டு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பர்ன்றது ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அது கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். போலீஸ் மேலே ஏன் சார் அவ்வளோ போகும்? எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் காட்டுறீங்க ஒரே படத்தில். போகும் நல்லது, போகும் நல்லது. இல்லை என்ன இருக்கிற தப்பு வந்து சில பேர் சில பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இருக்கிற உள்ள எல்லாத்தையும் ஓப்பனாக காட்டுறீங்க. அது வந்து காலத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வரும்போது லாக் பண்ணுவாங்களே. அந்த கதையில இருக்க 4 பேர் அப்படி இருக்காங்க, அவ்வளோதான். அதனால ஆனால் இந்த கேள்வி நீங்கள் இப்படி கேட்டுருக்கலாம். ப்ரெஸ் மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ பாசம், ஏன் அவ்வளோ மாட்டேன் அப்படி கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதான் ஆமாம். கேளுங்க, அவர் தான் இல்லைண்ணே, அது ஒரு முயற்சி தான். உங்களுக்கு ஏதோ அச்சுப்பியா இல்லை, நீங்கள் வந்து இப்போ மற்ற படம்லாம் வந்து வெறும் ஆறாறு மூவியாக பண்ணியிருந்தீங்க. சரிங்களா? அந்த அருள்மதி படமும் சரி, இதுவும் அதே மாதிரி தான் த்ரில்லர். சரிங்களா? அதுவும் அது மாதிரி தான். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் காணுமே, எதனால பெரிய படம் பண்ணுறதுனாலயா இல்லை வேறு லாங்குவேஜ் பண்ணிங்களா? அப்படிலாம் இல்லை, அவ்வளோதான். படம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போதான் ஒன்று ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மந்த் இன்னொரு ரிலீஸ். ஸோ ஆல்ரெடி முடிச்ச படங்கள் எல்லாம் வெயிட்டிங். படம் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தீங்க, சில படங்கள் இப்போ எப்படி போயிட்டு இருக்காரு? ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி போயிட்டுருக்கு. அது இன்னொரு படம் அதில் ரிலீஸ் ஆகணும். அது ஒரு 3 months ஆகும் நினைக்கிறேன். அது அண்டர் ப்ரொடக்ஷன் இன்னொரு பண்ணல. படம் வந்து சதீஷோட ஒரு நேம் தான் இருக்குது. ப்ரொமோஷன் ப்ரொடியூசர் சைட்லேருந்து என்னென்னலாம் போயிட்டு இருக்கு? ஏன்னா சட்டத்தின் கைன்றது நேரத்துலேருந்து தான் தெரியாது. ஆமாம், சரி, சின்ன படங்களுக்கு அந்த மாதிரி 4 பேர் சேர்ந்து காசு போட்டாலும் பண்ண முடியுன்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று, ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ப்ரொமோஷனுங்கிறத விட இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச முதல் பெரிய ப்ரொமோஷன்.
இதுக்கப்புறம் நீங்களாம் எழுத போகிறது வெள்ளிக்கிழமை காலையில் எல்லாரும் இதை பார்த்து படத்துக்கு போய் அவங்க சொல்ல போகிறது தான் பெரிய ப்ரொமோஷனாக நாங்கள் நினைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கங்கே பேனர் வைக்கிறது, ஹோட்டல்ஸ்லாம் கேட்டுலாம் வச்சுருக்கோம். போய் முடிந்த வரை ஃப்ரீயாக போய் ஹோட்டல்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிட்ற ப்ராடக்ட் நம்ம மேலே இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தில் வாங்கி வச்சுருக்காங்க. ஈரோட மண்மெஸ்ஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வச்சுருக்கோம். எங்களுக்காக அது ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். சதீஷ் வந்து இந்த படத்துல வந்து கன் வச்சிருக்கீங்க, ப்ரொமோஷன் ஃபுல்லாக கன்னு தான். சரிங்களா, மற்றபடி சதீஷ் வந்து கன் வச்சு தரான்னு சொல்லிட்டு உள்ள வருவான். ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் கன்னை கொடுக்கவே இல்லையா? அது ஒரு ட்விஸ்ட். இப்படி போஸ்டரில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோலாம் 2வது படத்துலேயே எனக்கு 2 ஹீரோயின் கேட்போம். நீங்கள் ஹீரோயினே இல்லாமல் நடிச்சிருக்கீங்களே, கேட்கணுங்கிறதுக்காக கரெக்ட் இல்லைண்ணே. உண்மையிலே கதை என்ன இது பண்ணுதோ அதுதானே. கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான். நம்ம என்ன பண்ணாலுமே அதுதான். ஸோ வேறு மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.